மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்து நாம் எவ்வளவோ நல்லவனாக இருந்தாலும் கூட ஏன் முன்னேற முடியல? பிறந்ததுலேருந்து நான் யாருக்கும் எந்த துன்பமும் பண்ணலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறவங்கள ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் தானே கேட்குறீங்க. ரிஷபராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம், புரியுதுங்களா, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள்களும் அந்த நட்சத்திரத்தங்களுடைய பாவ சாப ரோக ருண குணங்களையும் அந்த நட்சத்திரம் கையில் வச்சுருக்கு. அதில் போய் ஒருத்தன் பிறந்தா அந்த பிரச்சனையை அனுபவிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்போ கர்ம வினை என்றால் என்ன என்றால், நாம் கர்மத்தை போகிறதுக்காக வந்து பிறந்துட்டு நமக்கு ஒரு கர்மா புதுசாக இதே மாதிரி நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கிருத்திகை நட்சத்திரம், பொதுவாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம், கார்த்திகை பெண்கள் உள்ள நட்சத்திரம், செவ்வாயினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பூமி நிலம் உண்டு, ஒரு பூமி சம்பந்தமாக, ஒரு சகோதர சம்பந்தமான ஒரு கர்ம வினை, ஒரு பாசிட்டிவோ ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும். இப்போ இவங்கக்கிட்ட ஒரு ஆளுமை திறன் இருக்கும். இவங்க பூர்வீகத்தை விட்டு தான் இருப்பாங்க, பிறந்த ஊரை விட்டு வந்துடுவாங்க. பூமி தோஷம் இருக்கும், பூமியில் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும். திருமண தோஷம், கணவன் மனைவி சரியாக வாழாதவங்க, சண்டை சச்சரவு போடுறவங்க, திருமண வாழ்க்கை, எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கை சரியில்லை, எங்கள் தம்பிக்கு வாழ்க்கை சரியில்லை, எங்கள் சித்தி வாழாமல் வந்துட்டாங்க அப்படிங்கிறதால இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அதிகமாக கோபம் உள்ளவங்க, உஷ்டமான நட்சத்திரம். சகோதரருடன் பிரச்சனை, ஏன்னா செவ்வாயினுடைய கர்ப்ப பதிவுனால சகோதரன்னா செவ்வாய் என்பது சகோதரன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸு போடுறது, போலீஸு, கண்டக்டரு மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, ஒரு நர்ஸு, இந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. பெரும்பாலும் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு அமையறதில்லை. வண்டி வாகன தொழிலெலாம் செய்வாங்க, கட்டிடம், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் எந்த நட்சத்திரத்தில் வருது? கார்த்திகை நட்சத்திரத்தில் வருது. நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணியில் தான் கிருஷ்ணன் பிறந்தார். அதுக்கு புதனுடைய கர்ம பதிவு நட்சத்திரம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். எழுத்து, செய்தி, தகவல் தொழில்நுட்பம், யூடியூப்பு, கேமரா, படம் எடுத்தல், இந்த மாதிரியான வகைகளில் ஸ்கில்டும் இருப்பாங்க, அன்ஸ்கில்டாக சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். சில நேரம் சரியாக கவனிக்காமல் போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போன ஜென்மத்தில் இவர்களுடைய நாலேஜ், இவங்கள்ட்ட ரொம்ப நாலேஜ் இருக்கும், இப்போவும் இருக்கும். இவங்க பெற்ற நாலேஜை பிறருக்கு ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க, தான் கற்ற கலையை பிறருக்கு கொடுக்காமலே போயிருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய மைனஸ். சரி, இப்போ இவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்றால், இவர்களுடைய அறிவை பயன்படுத்தி அவங்களை காப்பாற்றாமல் விட்டுருப்பாங்க. இதுவும் அந்த மாதிரி வாழையாக இருக்கும். ஒருத்தர் அவனை நம்பி விட்டுட்டு போயிட்டு அவன்கிட்ட நீ விவரமாக சொல்லிட்டு போனோம்ல, இதுக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லணும்ல, கடைசியில் பார்த்தா நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் கஷ்டப்பட்டு வேலை வைப்பாங்க, ஏதாவது ஒரு மைனஸ் வரும். இதெல்லாம் காரணம். இப்போ இவங்க குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய கர்மா, ஜோசியர், ஆசிரியர்கள், வாதியார் இருப்பாங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க, இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் யாராவது ஆடிட்டர்கள், பேங்கில் கணக்கு வழக்கு வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ ரோகிணி நட்சத்திரங்களில் அவங்கள மற்றவங்களால தான் வளருவாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளருவாங்க. அதே போல் அவங்க வளர இவங்க வளரலாம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்களுக்கு இவர்கள் சொல்லி கொடுப்பதினால், வழிகாட்டுவதனால் இவர்கள் வாழ்க்கையில் உயரலாம். இவங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். புதன் காரகத்துவமான துறையில் சார்ந்த இவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் உண்டு. தாய்மாமனை பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கும். இவங்க ஏதோ ஒரு வகைகளில் தவறு செய்யாமல் இருக்கணும். பிறருக்கு வழிகாட்டும் போதும் தவறு செய்யாமல் இருந்தால் உதவி செய்யணும். அப்படி செய்தால் இவங்க வாழ்க்கையில் மேலே வரலாம். இது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கர்ம வினை. அடுத்து பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம். இது குருவினுடைய கர்ம பதிவு உள்ள நட்சத்திரம். அப்போ குருவின் காரகத்துவங்கள் வகைகளில் நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்துருக்கும். குழந்தை பிறப்பு இல்லை, குழந்தை பிறந்து இறந்து போச்சு, அபார்சன் ஆச்சு, இல்லை குழந்தை பிறப்பு புத்திர தாமதங்கள் ஆச்சு, அப்படிங்கிறதெல்லாம் குடும்பத்தில் இவங்கள்கிட்ட இருப்பாங்க. இவங்க பணம், நகை சம்மந்தப்பட்ட துறையில் போன ஜென்மத்தில் இவங்க தவறு செய்து இருப்பாங்க. அதனால் இந்த வகைகளில் இந்த காலகட்டத்தில் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கணும். குழந்தை பராமரிப்பு, இதெல்லாம் குழந்தையை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அடித்து துன்புறுத்துதல், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இப்போ கஷ்டப்படுவாங்க. இப்போ பாருங்கள், மிருகசீரிஷம் அப்படின்னாலே அது ஒரு செவ்வாயினுடைய ஸ்டார்.
அப்போ இவங்ககிட்ட எப்போவுமே வேகம் இருக்கும். அதுபோல் இவங்க குருமார்களை திட்டுதல், நிந்தித்தல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த கிருத்திகையினுடைய கர்மப்பதிவு, கிரகத்தினுடைய கர்மப்பதிவு குறையும். அப்போ அதே போல் குழந்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அதே போல் பணம், வட்டி கடை, பேங்கில் இருப்பாங்க, டீச்சிங் பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுதல், வட்டி தொழில் பண்ணுறவங்கள்லாம் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டினால் இவங்க வாழ்க்கையில் நல்ல நலனை பெறுவார்கள். மிருகசீரிஷனாலே குழந்தை பிரச்சனை குடும்பத்தில் இருக்கும். 5 வயது வரை உள்ள குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதை எல்லாமே இந்த நட்சத்திரங்கள் பெற்ற கர்ம பதிவுகளை பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசி 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துக்கு பொறுத்தளவில் இவங்களுக்கு சம்பாதித்த பணம் விரயமாயிட்டே இருக்கும். பஞ்சாயத்து ராசி, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் யாராவது ஒரு ஆளை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, எதையாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் எதையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது. ஏன்னா மாடு, காளை மாடு, அது அசை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் புண்ணிய பலனை அதிகரிக்கக்கூடியது ரிஷபம். அப்போ ரிஷப பாவத்தின் மூலம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். குருவோட கர்மப்பதிவு பெற்றதாக இருக்கிறது. குழந்தைய பாக்கிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதற்கு என்ன பரிகாரம்னா, பாவத்திற்கு ஏற்ற தொழில் மூலம் வருமானம் அதிகரிக்கும். இது மாடு, பசுமாடு, இவங்க பொறுத்தளவில் பசுமாடு படம், காமதேனுவோட படங்களை வச்சுக்கணும். அதே போல் துளசி செடியை வச்சுக்கணும். அதுபோல் பாக்கு மரங்கள் இருந்தால் அதுக்கு நீர் ஊற்றி வணங்கணும். வீட்டுக்கு முன்னால் காளி நிலம், வெத்தலை செடி வைக்கிறது, பலா மரங்கள் இதெல்லாம் உண்டு. அப்போ 4 கால் பிராணிகளை இம்சிக்கக்கூடாது. காளை மாடு, அதுபோல் யாதவர், கிருஷ்ண பரமாத்மா யாதவர் குலத்தில் பிறக்கிறார். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணனுடைய தேரோற்றக்கூடிய படங்கள் வைத்து கொள்ளணும். அதே போல் கலப்பு திருமணம் செய்தவர்கள் சுட்டி காட்டும். பெண்கள் நிறைந்த பகுதிகள்லாம் இருக்கும். அப்போ பசுமாடுகள் இருக்கும். இதெல்லாம் இந்த ராசியினுடைய குணம். இந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குணம் எதுனா, குருவாயூரப்பன் தான் யோகத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்பொழுதுமே தொழிலில் ஒரு பாக்கியத்தை பெறணும்னா கையில் ஒரு அளக்கிற டேப் இருக்கணும், ஒரு ஸ்கேல் இருக்கணும். ஏன்னா திருவோண நட்சத்திரம். அப்போ திருவோண நட்சத்திரம் என்பது இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அது வாமன அவதாரம். அப்போ வாமன கேரளாவுக்குலாம் எப்போல்லாம் போயிட்டு வராங்களோ அப்போ இவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு நன்மையை தரக்கூடியது ஒன்று. அப்போ ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3. அப்போ ரிஷபத்துக்கு சுக்கிரன், புதன், சனி, இந்த 3 காம்பினேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்க ரங்கநாதரை வணங்கலாம். எப்பொழுதுமே கிருஷ்ணன் படம், கிருஷ்ணன் லட்டு திங்கிற மாதிரியான படம் அது உங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை, இந்த ராசியை உயர்த்தும். நேயர்களே, ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, அதில் இடம்பெற்றுள்ள நட்சத்திரங்கள், அதில் பிறந்தவர்கள், நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுகிறேன், எனக்கு சனி திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் மேன்மையே வர முடியலை என்றால் அதில் இவ்வளவு ஓட்டை உடசல்கள், இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு சிரமங்கள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால் நேயர்களே, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை, கிருஷ்ணன் தேர் ஓட்டியாக, சாரதியாக இருந்தார். அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் பைரவர் வழிபாடும், கிருஷ்ணன் வழிபாடும், துளசி வழிபாடும் செய்ய செய்ய ரிஷபராசிக்காரர்கள் மேல் நோக்கி வந்து விடலாம். அதனால் உங்கள் வாழ்வின் கர்ம வினைகளை குறைத்து வாழ்வில் வெற்றியடைய உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசியில் டிஎன்ஏ இருக்கிறது. அதனால் இந்த டிஎன்ஏவின் கர்ம பதிவு வினைகளை போக்கி வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.